ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்ன வீடியோனா, இது வந்து காலையில் விடிய காலமே எடுத்த வீடியோ. என் பையனுக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்தேன்றது தான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் பார்க்குறீங்க. ஒரு இதில் எண்ணெய் ஊற்றி 2 சின்ன பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். காய்கறிகள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகள் எல்லாம் வச்சுட்டேன். டிஃபனுக்கு என் பையனுக்கு சேமியா கிண்டி கொடுத்தேன். அதுதான் ஒரு பிளேட்டில் இருக்குது. கொடை மிளகா, கேரட்டு, அப்புறமா வந்து பீன்ஸு சீக்கிரம் வதங்காதுன்றதுக்காக பீன்ஸை மட்டும் கொஞ்சோண்டு வேக போட்டிருக்கிறேன். இவ்வளோ தான் இருக்கிற காய்கறிகள் மட்டும்தான் வச்சேன். வேறு வந்து பிரியாணி அரிசியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு சொட்டு 2 ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு, அப்போ தான் நல்லா உதிரியாக வரும், அரிசி உடையாமல் வேக வச்சு அதையும் வச்சுக்கிட்டேன். வச்சு இந்த காய்கறிகள் எல்லாமே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், என்கிட்ட கோஸு இல்லை. காலையில் சரி வாங்கிட்டு இருக்க முடியாது, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. இவ்வளோ காய்கறி தான் இருந்துச்சு. இருந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து நான் எப்போவுமே வந்து ரெட் கலர் ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் போடுவேன். இன்றைக்கி இல்லைனால சரி ஒயிட் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். காலையில் சுப்பு தொட்டு வாங்கிட்டு வாங்க, அவங்க ஒயிட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அதையும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி போட்டாச்சு. எல்லா காய்கறிகளையும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் வந்து 2 முட்டையும் கொஞ்சம் பெப்பர் தூளையும் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா போட்டு கிண்டணும். இனிமேல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் முட்டையை. எனக்கு வந்து ஒரு கையிலே வீடியோ எடுத்துக்கிட்டு, அதனால தான் சமையல் இந்த ரெசிபி இதெல்லாம் கொஞ்சம் போட முடியல. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலேயே சமையல் பண்ண முடியல. என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறான். எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்துருச்சு வீட்டுக்குள்ளே. இப்படி எல்லா வேலையுமே பார்த்ததுனால நான் எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு சமைக்க முடியல. அப்படின்னு சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுமேன்னு சொல்லி ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு, ஒரு கையில் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஸ்டோரெல்லாம் ஓரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு, நடுவில் ஒரு குழி பறித்து அதுக்குள்ளே முட்டையை ஊற்றி கிண்டி ஒரு வழியாக ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் டொமேட்டோ சாஸு, இந்த கெச்சப்பு அதெல்லாம் சோயா சாஸ் அதெல்லாம் ஊற்ற மாட்டேன். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸு கடையிலையும் வாங்க மாட்டேன். இப்படி சிம்பிளாக வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்றது. சிக்கன் போடணும்னா இதிலே நம்ம வீட்டில் சிக்கன் இருந்தால் சிக்கனும் போட்டு செஞ்சுப்பேன். இப்படி தான் நான் செய்வேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டு. எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.